ஹalleluya குட் மார்னிங். விழிச்சிட்டீங்களா? இந்நேரமே நீங்க எழுந்திருக்கணுமே. 7 மணி ஆயிடுச்சுல. ஒருவேளை வேற தேசங்கள்ல நீங்க இருந்தா இது மத்தியானமோ சாயந்தரமோ வேற நேரமோ நீங்க கூட தொடர்ந்து பாக்குறீங்கன்னு தெரியப்படுத்துறீங்க. அதற்காக தேவனை துதிக்கிறோம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனின் வார்த்தைய இன்றைக்கு தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நாங்க மிகவும் முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ளவும், இந்த உலகத்தில் அநேக விஷயங்கள் அநேக வேலைகள் இருந்தாலும் இதை எல்லாவற்றையும் விட முக்கியமானது இது என்று அறிந்து அதை நிறைவேற்றவும் அப்படியாக நாங்க வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஜெபம் செய்து கொண்டீங்களா? பிரைஸ் தி லார்ட் என்பதை விட ஜெபம் செய்துட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா கேட்டுக்கொண்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இட் ஷுட் பி ரிமைண்டர். நாம ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்திக்கணும். தேவனை துதிப்போம், ஆனா முழங்கால் போட்டு ஜெபிப்போமா? ஜெபம் இல்லாத துதி ஒரு பழக்கமா ஒரு சடங்கு போல இருக்குங்க. நிஜமா இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமா வாழணும்னு சொன்னா நமக்கு தேவையானது ஒன்றுதான், ஜெபம். ஆதி சபையிலே ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. இந்த நாட்கள்ல நாம எல்லாத்தையும் விட குறைவா செய்வது ஜெபம்னு நான் நினைப்பேன். ஆனா நம்முடைய ஆண்டவரை பார்த்தா அவர் எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் கொடுத்தது ஜெபத்துக்கு. இன்னும் இருட்டோட காலமே எழுந்து ஒலிவ மலைக்கு சென்று அவர் ஜெபத்திலே இருந்தார். வழக்கத்தின்படி அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபித்தார். இரவெல்லாம் அவர் ஜெபத்திலே இருந்தார் என்று அநேக வசனங்களை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர் எப்போதும் கூட எதை தொடங்கினாலும் கூட ஜெபிப்பாருங்க. அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பு என்ன செய்தாரு? 40 நாள் இரவும் பகலும் ஜெபத்திலே செலவிட்டு தன்னைத்தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டார். அதுக்குதான் அவர் செய்த 3.5 வருஷ ஊழியம் அவ்வளவு வல்லமையோட தாக்கத்தை உண்டாக்குகிறதா இருந்துச்சு. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது பெருகி கொண்டுதான் இருக்கு. அவர் எதை செய்தாலும் ஜெபிப்பார். அவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு வந்த போது 5000 பேருக்கு கொடுக்க வேண்டியிருந்த போது முதல்ல அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபித்து அப்பத்தை பிட்டார். மரித்து போய் 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசருவை எழுப்ப போகும்போது ஒரு சிறிய ஜெபம் செய்தார். பிதாவே என்று ஜெபத்தோடே லாசரு வெளியவான அழைத்தார். நம்ம ஜெபம் இல்லாம செய்யற காரியங்கள்ல பலன் இருக்காதுங்க, அது வாய்க்காது. ஜெபம் செய்வதை கற்றுக்கொள்ளுவோம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அது மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம், மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு விழித்திருந்து ஜெபிக்கணும் என்றும் தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஒரு முறை பாருங்க, லூகாவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறேன், கேளுங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்தினியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் ஒரு கன்னியை போல் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த நாள் பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல் வரும். ஆகையால் இனி ரட்சிக்கப்பட்ட நீங்கள், விசுவாசிக்கப்பட்ட நீங்கள், ஆண்டவர் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நீங்க, சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள். ஆமாங்க, எப்போது எது சம்பவிக்குமோ நமக்கு தெரியாது. நாம நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது காணப்பட்டு அதற்குள்ளாக மறைந்துவிடும் வாழ்க்கை தானே நம்ம வாழ்க்கை. உயிர் நம்ம விட்டு போனா எதுக்கும் உதவ மாட்டோம்ல. நம்ம இதயம் துடிப்பது நின்றுவிட்டா இன்னும் அவ்வளவுதான்ல. என்ன நடக்குதோ தெரியாத சூழ்நிலையில
பாருங்க, போன வாரத்துல மியான்மர்ல எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்ததோ. எதிர்பாராத விதத்துல எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் மரிச்சாங்க. எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் நடந்து கொண்டே இருக்கு. யுத்த செய்திகள், யுத்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. இன்னும் ஆண்டவரின் வருகை மிகவும் சீக்கிரத்துல இருக்கு. அக்கிரமம் அதிகரிச்சிருச்சுங்க. அநியாயம்தான் ஜெயிச்சு கொண்டு இருக்கு. அவங்க சத்தமே மேற்கொண்டது என்பது போல. எங்களுக்கு பரபாசே வேண்டும் என்று கூக்குரலிட்ட அந்த சத்தமே மேற்கொண்டது பாருங்க. அநீதியையே தெரிந்து கொண்டாங்க ஜனங்க. அதே சூழ்நிலையில தான் உலகம் இன்றைக்கு போயிட்டு இருக்கு. அன்பு இல்ல, விசுவாசம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, தேவ பயம் இல்ல. இஷ்டம் போல வாழ்கிற இந்த நாட்களில் இயேசுவை அறிந்தோம் என்று சொல்லுகிற நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்தின் அசுத்தம் நம்மை தொடாம, உலகத்தின் தாக்கம் நம்ம மேல இல்லாம, சோதனைக்குள் பிரவேசிக்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. தன் சீஷர்களுக்கு சொன்னாரு. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே அவர் கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது தன் சீஷர்களை அழைத்து 3 பேரை கூட்டிக் கொண்டு போனாரு. அவர் கல்லெறியும் தூரத்துல சென்று ஜெபித்து கொண்டு தன் சீஷர்களுக்கு சொன்னாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் விழித்திருந்து. 38ஆம் வசனங்க. 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், மார்க்குவின் சுவிசேஷம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனையில் உட்படாதபடிக்கு விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, இன்றைக்கு பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு இல்லையா? கடந்த இவ்வளவு நேரத்துல நீங்க ஒரு 10 நிமிஷமாவது ஜெபிச்சீங்களா? குறைந்தது ஆண்டவரேன்னு சொன்னீங்களா? பாத்தீங்களா? ஆண்டவரிடத்தில் பேசாமலேயே, அவர் சமூகத்துல அவருடைய பலனை பெறாமலேயே வேலையில இறங்கிட்டா என்னத்தை சாதிப்போம்? அநேகர் தூக்கத்திலேயே ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. கட்டிலேயே ஜெபிச்சங்க, படுக்கையிலே ஜெபிச்சேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிலர் அப்படியே உளறிக்கொண்டே இருப்பாங்க. நன்றி ஆண்டவரே, புது நாளை கொடுத்தீங்க ஐயா, காஃபி என்பது போல. கட்டில் இறங்குங்க ஜெபத்துக்கு. விழித்திருந்து ஜெபியுங்க. தூக்க மயக்கத்தோட அல்ல, அலட்சியமா அல்ல, விழித்திருந்து. சோதனை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சோதனைங்க எனக்குன்னு சொல்லுவாங்க சிலர். காரணம், ஒவ்வொரு நாளும் சோதிக்கிறவன் ஆயத்தமா இருக்கிறான் பலவித சோதனைகளோட. அந்த சோதனைகளை ஜெயிக்கணும்னா ஜெபம் முக்கியம். காலையில எழுந்து ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க. சோதனையை ஜெயிக்கும்படி ஜெபம் பண்ண வேண்டும். பிசாசை எதிர்க்கும்படியா ஜெபம் செய்யணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அநேக முறை நம்முடைய சரீரம் பலவீனமாகும் போது நம்ம ஜெபிக்க முடியாது. அதுக்குதான் ஆவியினாலே சரீர காரியங்களை கொள்ள வேண்டும். சரீர பலனும் ஆவியின் பலனும் நமக்கு ஜெபத்துல தான் கிடைக்குங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பிசாசனுடைய காரியங்கள், தந்திரங்களை அறிந்தவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. அதுக்குதான் நாம தனியா ஜெபிக்கிறது மட்டும் போதாதுங்க. நம்ம வீட்டுல நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் எவ்வளவோ இருக்கு. நம்ம வீடுகள்ல குடும்ப ஜெபத்தை செய்யணும். உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கா? இந்த லாக்டவுன் டேஸ்ல நிறைய பேர் கற்றுக்கொண்டாங்க. அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க குடும்பமாய் ஜெபம் செய்து கொண்டு காலமே இந்த அனுதின தியான நிகழ்ச்சியில நாங்க தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும். தனிப்பட்ட விதத்துல உங்க அறைக்குள்ள போய் நீங்க ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் போதாது. பரிசுத்த இருதயத்தோட தேவனிடத்துல விண்ணப்பம் செய்கிறவர்களோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடும்படி தேவ வசனம் சொல்லுது. தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து அவர் ஜெப வீட்டிலே ஒன்றாக சேர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைல உங்க சபையில உபவாச ஜெபம் இருக்கா? ரொம்ப முக்கியமானது உபவாச ஜெபம் சபைக்கு. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலனை நமக்கு கொடுக்க வேண்டும்னா, நம்மை புதிதாக்க வேண்டும்னா, நம்மை பலப்படுத்தணும்னா நாம அவர் சமூகத்துல காத்திருக்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா என்ன செய்வேன்னு சொன்னாரு. அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்றாரு.
தேசங்கள் பாழாகி கொண்டிருக்கு. தேசத்துக்காக நாம நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் செய்யணும். நம் தேசத்துக்காக விண்ணப்பம் செய்யணும். எனக்கு என்ன வந்தது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நம்மை தேவன் இந்த தேசத்துல வைத்ததுனால இந்த தேசத்தின் க்ஷேமத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்றார். இந்த கடைசி நாட்களில் பயங்கரமான சூழ்நிலைகள் உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கையில் நாம ஜெபம் செய்யணும். எங்கேயோ ஏதோ நடந்தா எனக்கு என்னன்னு நினைக்காதீங்க. இப்போ உலகம் சின்னதாயிடுச்சுங்க. எங்கேயோ ஒரு உபத்திரவம் நேரிட்டா அதனுடைய பிரதிபலன் நம்மையும் தாக்குதுங்க. எங்கேயோ பிசினஸ் லாஸ் ஆனா அதனுடைய தாக்கம் இங்கேயும் இருக்கு. எங்கேயோ பஞ்சம் வந்தா அந்த பஞ்சம் நம்ம மேல கூட தாக்கத்தை ஏற்படுத்துது. அதற்காக தான் நாம விழித்திருந்து ஜெபம் செய்யணும். விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஒரு மனதோட நீங்க ஜெபம் பண்ணா தேவன் அற்புதங்களை செய்வன சொல்லியிருக்காரு. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடுவார்களோ அங்கே இருப்பேன் என்றவர், இருவர் ஒருமனப்பட்டு என்னை எது கேட்பார்களோ அதை கொடுப்பேன் என்றார். இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டு எதை கட்டுவார்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். எதை விடுவிப்பார்களோ அது விடுவிக்கப்படும் என்றார். எவ்வளவு பெரிய வல்லமையை நம்ம கொடுத்திருக்கிறாரு. பரலோகத்தின் வல்லமையை இறக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில இருக்குங்க. அதுதான் ஜெபம். உண்மையான ஜெபம், தாழ்த்தி கொண்டு செய்யும் ஜெபம், விசுவாசத்தோடு செய்கிற ஜெபம். நம்ம அநேக நேரம் ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறதுனால நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லைங்க. அவிசுவாசத்தோடு கேட்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது என்று எழுதியிருக்குங்க வேதத்துல, யாக்கோபுல. எதுவும் கிடைக்காதான் நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும். காரணம் அவிசுவாசம். அவிசுவாசத்தோடு இல்லாமல் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு மனதோடு நாம ஜெபிப்போம். அவசரப்படுத்துகிற எந்த கட்டு ஆனாலும், எந்த பிசாசின் தந்திரமானாலும், எந்த உபத்திரவமானாலும், எந்த காரியமானாலும் அதை ஒருமனப்பட்டு நாம இங்க நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல கட்டி போட்டா அது ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். எதை விடுவித்தா அதை நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். நீங்கள் கேட்காததினாலே பெறவில்லை என்று சொன்னாரு. எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க ஒரு நாள்ல? எத்தனை முறை ஜெபிப்பீங்க ஒரு வாரத்துல உபவாசம் இருந்து? இந்த லென்ட் வரைக்கும் இருக்கிறோம்னு சொல்றீங்களா? அது ஏதோ விரத நாட்கள் போல கொஞ்ச நாள்ல மட்டும் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோதனையில விழாம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சில முக்கியமான கட்டங்களில் நம்ம ஜெபம் இல்லாம முன்னுக்கு போகக்கூடாது. ஜெபம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன் ஜெபித்தார் கெத்செமனே தோட்டத்தில். ஆண்டவர் எல்லா வேலையிலும் கூட ஜெபத்தோட தொடங்கின விஷயத்த நம்ம பரிசுத்த வேதத்துல பார்க்கிறோம். வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் எந்த வேலையை தொடங்கினாலும் இன்றையிலிருந்து ஜெபத்தோட தொடங்கி பாருங்க. செய்வது எல்லாம் வாய்க்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. நாங்க எப்படி ஏற்றபடி ஜெபிக்கணுமோ எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்கள் பட்சத்தில் ஆவியானவர் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட செய்யும் ஜெபம் கற்றுக் கொடுக்கும்படி எங்களை நாங்க அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களா செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா பதில கொடுப்பாரு. 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களுக்கு வருகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் கூட சாட்சி சொல்றீங்க. உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் கூட அனுப்புங்க. கர்த்தரை துதிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும், உங்களோடு பேசவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம்.
மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த ஒன் டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க.